சார் 2 அல்காரிதம். பிரின்ஸ்டல் அல்காரிதம், கிராஸ்வெல் அல்காரிதம். இந்த அல்காரிதம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது சேம் டயகிராம் 2மே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதுல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அல்காரிதம் ரொம்ப ஈஸி. அத நம்ம முடிப்போம். ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்னன்னு பார்ப்போம். அத நம்ம இப்ப முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தபடி என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அல்காரிதத்துல ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப்க்கு உண்டான வெர்டெக்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இந்த கிராஃப்க்கு எவ்வளவு வெர்டெக்ஸ் அண்ட் எவ்வளவு எட்ஜஸ் இருக்குன்னு பார்க்க போறீங்க. இப்ப ஏ, பி, சி, டி, இ, எஃப். அப்ப என்னாச்சு 1, 2, 3, 4, 5, 6. அப்ப நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. இது ஒரு பிரச்சனை கிடையாது. வெர்டெக்ஸ் எவ்வளவு வேணா இருந்துட்டு போகுது. நான் 6 வெர்டெக்ஸ் ரீச் ஆகணும். அடுத்து என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் எட்ஜஸ். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பேனிங் ட்ரீங்கும் போது என்ன ஆகும், இந்த 6 வெர்டெக்ஸ் நம்ம ரீச் பண்றதுக்கு உண்டானதை பார்த்துருவோம். இது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஸ்பேனிங் ட்ரீயோட கான்செப்ட் இந்த 6 வெர்டெக்ஸ் நான் ரீச் பண்ணணும். பட் நம்மளோட மெயின் ஆர்வம் என்ன? எட்ஜஸ். எட்ஜஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகாம இருக்கலாம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். க்ளோஸ்டா இருக்கக்கூடாது. ட்ரீ டயகிராம் யூஸ் பண்ண போறோம். அப்ப எத்தனை எட்ஜஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ண போறோம். எத்தனை எட்ஜஸ் இருக்குது? 1. மேபி நான் E1 வச்சுக்கிறேன். E1, E2, E3, E4, E5, E6, E7, வேற எங்க இருக்குதா? E8, E9, இது ஒரு எட்ஜஸ் மிஸ் ஆகுது. இங்க இருக்குது E10. அப்ப நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது 10 எட்ஜஸ் இருக்கு. இதை கவுண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இதற்கு அடுத்த ஒர்க் என்ன? நான் பார்க்கறது கிராஸ்வெல் அல்காரிதம் பார்க்க போறோம். கிராஸ்வெல் அல்காரிதம் அடுத்தது பார்க்கலாம். மேபி இது நடந்ததுக்கு கரெக்டாக டைம் இருக்கும். நான் இப்பதான் இந்த அல்காரிதத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த அல்காரிதம் இப்போ நடத்துறேன் நான். எடுத்த முடி என்ன பார்க்குறோம்? நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எவ்வளவு? நம்பர் ஆஃப் எட்ஜஸ் பார்க்குறீங்க. நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் ரீச் பண்றதா வந்து ஸ்பேனிங் ட்ரீ. நம்ம 6 வெர்டெக்ஸும் நம்ம ரீச் பண்ணிடுவோம். பட் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எது கவுண்ட் பண்றோம்னா, இதுல எந்தெந்த எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ண போறோம், அதை காம்பினேட் எப்படி ட்ரீ கிடைக்க போகுது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ இங்கே எழுதும்போது எப்படி எழுதுறாங்க கொஞ்சம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். எவ்வளோ வெர்டெக்ஸ் அண்ட் எவ்வளோ எட்ஜஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது? செகண்ட் ஸ்டெப் தான் கண்டினியூ ஆகிட்டு போகுது. செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த எட்ஜஸ் வந்து எழுதிக்கிறாங்க. எட்ஜஸ் எது எதுலாம் இருக்குது அதை பேர் பண்ணி எழுதிக்கிறாங்க. என்னென்ன எட்ஜஸ் இருக்குது? A to B எட்ஜஸ் இருக்குது. அப்ப இங்க வந்து எழுதும்போது வெர்டெக்ஸ் பேர், அது பேர் என்னங்கிறாங்க? எட்ஜஸ் தான். அது எழுதும்போது என்ன சொல்றாங்க? இங்க வந்து வெர்டெக்ஸ் பேர். அந்த வெர்டெக்ஸ் பேர் தான் நம்மளுடைய எட்ஜஸோட கனெக்டட். ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க? அதுக்கு வெயிட் எவ்வளவு பார்க்குறாங்க. வெயிட்னா மேலே வருது பார்த்தீங்களா, அது பேர் வெயிட். எப்பயும் வெயிட் எடுக்கிறப்ப தான் இது யூஸ் பண்ண போறோம். அப்ப இது வெயிட் எடுக்கிறப்ப நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆஹா, இதுக்கு 39வது பேஜ் இருக்குதான் இருக்கும்போது கடைசிக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோமா? வெர்டெக்ஸ் பேரும் வெயிட்டடும் பார்க்க போறோம். வெர்டெக்ஸ் பேரும் வெயிட்டடும் பார்க்க போறோம். இப்போ வெர்டெக்ஸ் பேர் என்னது? எங்கெங்க எட்ஜ் கனெக்ட் ஆகுதோ அதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஏலேருந்து எடுக்கிறேன். ஏலேருந்து எந்த எட்ஜஸ் இருக்குது? A, B இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? A, B போட்டு அடுத்தது A, E இருக்குது, A, F இருக்குது. அதை எழுதிக்கங்க. A, B, A, E அண்ட் A, F. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் இருக்கிற வெயிட்டட் எழுதிக்கங்க. அது கரஸ்பாண்டிங் வெயிட்டட் என்ன? A, Bக்கு எவ்வளவு இருக்குது? 3 இருக்குது. அப்போ அந்த 3 எழுதிக்கங்க. அடுத்து என்ன இருக்கிற A, E. A, Eக்கு எவ்வளவு இருக்குது? 4 இருக்குது. அந்த 4ங்கிற வேல்யூ எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குது? A, F. A, F எவ்வளவு இருக்குது? 7 இருக்குது, எழுதிட்டேன். இப்போ A நோடு வச்சுட்டு எழுதியாச்சு. அடுத்து B நோடு வச்சுட்டு எழுதுங்க. B நோடுனா வெர்டெக்ஸ் தான். Bங்கிறது நோடு ஆர் வெர்டெக்ஸ்ம்பாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கங்க. இப்போ B ல இருந்து எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. அதாவது எட்ஜஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. B ல இருந்து எங்க போகுது? B ல இருந்து C க்கு போகுது. அப்போ B, C. அடுத்து B ல இருந்து F க்கு போகுது. B, F. அடுத்து எங்க போகுது? B ல இருந்து A க்கு போகுது. B ஏனாலும் A, Bனாலும் ஒன்று தான், அதுக்கு எழுதியாச்சு. ஏன்னா இது அன்டைரக்ட் இருக்கிறார். டைரக்டா இருக்கிறப்ப தான் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அன்டைரக்ட் இருக்கிற ஆல்ரெடி ரிப்பீட்டட் ஆனால் எழுத தேவையில்லை. பட் டைரக்டா இருக்கிறப்பல எதுக்கு எது மூவ் ஆகுதுன்னு பார்த்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக போடணும். அதான் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ என்னாச்சு? 3 எட்ஜஸ் இருக்குது. ஒரு எட்ஜஸ் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்குது. இங்க டேபிள் வந்துச்சு. இப்போ 2 எட்ஜஸ். B to C என்ன வேல்யூ? B to F என்ன வேல்யூ? கரெக்டுங்களா? B to C எவ்வளவு? 5. அடுத்து B to F எவ்வளவு? 8. B to F எவ்வளவு? 8. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதாமா இது எப்படி பண்றான்னு? ஒவ்வொரு ஸ்டெப் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்க. மொத்தம் 10 எட்ஜஸ் கிடைக்கும். மொத்தம் எத்தனை எட்ஜஸ்?
10 எட்ஜஸ் இருக்குது. மேபி மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் 1, 2, 3 போட்டுக்கிறேன். 1, 2, 3, 4, 5 எட்ஜஸ் போட்டாச்சு. இன்னும் 5 எட்ஜஸ் எழுதணும். 6. இப்போ நான் என்ன முடிச்சுக்கிறேன்? பி முடிச்சுட்டேன். அடுத்து சி பார்க்குறேன். சி என்னென்ன வெர்டெக்ஸ் இருக்குது? தட் மீன்ஸ் எட்ஜஸ் B2, C2D இருக்குது. எழுதிக்கங்க. C2D. அடுத்தது C2Dக்கு அப்புறம் இங்கே எழுதிட்டேன். அடுத்து C2F இருக்குது. சரி, அதை எழுதிக்கிறேன். C2F எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? 1, 2, 3வது எட்ஜஸ். 3வது எட்ஜஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுது. C2B ஆல்ரெடி 5 எழுதியாச்சு. அதை விட்டுரும். இப்போ C2D எவ்வளோ இருக்குது? 4. C2D 4 இருக்குது. அடுத்து C2F. C2F எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. 6 எழுதிட்டேன். C2 மாற்றி எழுதிட்டு நினைக்கிறேன். C2D வந்து 4, C2F வந்து 6. C2F வந்து 6 எழுதியாச்சு. இன்னும் 3 நோடு தட் மீன்ஸ் வெர்டெக்ஸ் எழுதினா போதும். இப்போ 8 எவ்வளவு, 9 எவ்வளவு, 10 எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. 8 யார்? சிலேருந்து முடிச்சாச்சு. அடுத்து டிலேருந்து பாருங்க. டிலேருந்து யார் இருக்கிறான்? D2F இருக்கிறான், D2E இருக்கிறான். D2F, D2E. அப்போ D2F, D2C ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால தேவையில்லை. D2Cனாலும் C2Dன்னு ஆல்ரெடி எழுதிட்டோம், அது தேவையில்லை. நம்மளுக்கு D2Eயும் D2Eயும் D2F வேணும். அதனால் D2E வந்து எவ்வளவு? D2E வந்து 2. அடுத்தது D2E எழுதிட்டு T2F. T2F எவ்வளவு? 8. T2F வந்து எவ்வளவு? 8. முடிச்சுதுங்களா? அடுத்து 10th ஒன். 10th ஒன் என்ன? டி முடிச்சுன்னா அடுத்தது இ பார்க்குறீங்க. இலேருந்து என்ன நடக்குது? E2A. E2Aவும் A2Eயும் எழுதியாச்சு. அடுத்து E2D, E2Dயும் D2Eயும் ஒன்று தான் எழுதியாச்சு. அடுத்து E2F. E2F எழுதுனா, அதனால E2F எழுதுறேன். E2F. E2F எவ்வளவு? 5. அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டெப் என்ன டவுட் இருக்குதாம்மா? 10 எட்ஜோட வெயிட் எழுதியாச்சு. இதில் எது டவுட் எழுதாங்கன்னா அப்போ அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியும். இல்ல சார், டவுட் இல்ல. இப்போ என்ன பண்ண போறோம்? ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறோம்னா, இந்த வெர்டெக்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறீங்க. அதாவது வெர்டெக்ஸ் வெயிட், வெர்டெக்ஸ் இல்ல, இந்த வெயிட் கண்டுபிடிச்சோம்ல, இந்த வெயிட் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம என்ன எழுத போறோம்? அசெண்டிங் ஆர்டர் மாறும்போது இந்த வெர்டெக்ஸ் பேரும் ஆட்டோமேட்டிக்கா மாறும். சரிங்களா? அப்போ இந்த அசெண்டிங் ஆர்டர் எழுதும்போது இந்த வெர்டெக்ஸோட எட்ஜஸோட பேரும் நம்மளுக்கு மாறும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஸ்டெப் 3ல நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், கன்சிடர் த அசெண்டிங் ஆர்டர் ஃபார் த வெயிட். அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் ஏபிசிடி எழுது. ஏபிசிடி அசெண்டிங் ஆர்டர் எழுதுன்னு கிடையாது. நம்ம வெயிட்டோட வேல்யூ. அசெண்டிங் ஆர்டர் ஃபார் வெயிட். அசெண்டிங் ஆர்டர் ஃபார் வெயிட். இன் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ஓட வந்து நம்ம மாற்ற போகிறோம் அசெண்டிங் ஆர்டர். அப்போ இங்கே என்ன நடக்குது? அடுத்தது சேம் ஐடியா. வெர்டெக்ஸ் பேர். வெர்டெக்ஸ் பேர். அடுத்தது வந்து வெயிட். ஸோ அதே மாதிரி எழுதுங்க. ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் இதை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு இது மினிமம் வேல்யூ எது கண்ணு? இது எது மினிமம் வேல்யூன்னு பாருங்க. 3, 4, 7, 8, 5, 4, 6, 2, 8. இது எது மினிமம் வேல்யூ? 2 மினிமம் வேல்யூ. கரெக்டுங்களாம்மா? அப்போ 2 ஃபஸ்ட் எழுதிக்கிட்டா அதனுடைய எட்ஜஸ் என்னன்னு பார்த்து எழுதுங்க. அப்போ இங்கே என்னென்ன போகிறேன்? 2 எழுதுறேன். இதனுடைய வெர்டெக்ஸ் பேர் என்னது? T, E. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். சரி, அடுத்த மினிமம் வேல்யூ எது கண்ணு? 3யா? அடுத்த மினிமம் வேல்யூ 3. அப்போ 3 எடுத்துட்டா 3னா A, B. அடுத்த மினிமம் வேல்யூ எதுமா? 4ன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? 4 தானே? 4. அப்போ இங்கே 4 வச்சுக்கிட்டா இது வந்து மாற்றி போட்டு நினைக்கிறது. A, B கரெக்டாக தான். இது வந்து A, E. ஓகே. 3, 4 எழுதியாச்சு. அடுத்த மினிமம் வேல்யூ இருக்குது? 5 இருக்குது. கரெக்டுங்களா? இது ஒரு 5, இது ஒரு 5. 2 டைம் 5 ஆகுது. 5 எது கிடையாது? B, Cயா? 5 வந்து 2 கம்மா இருக்குது. இன்னொன்று யார்? 4 2 டைம் இருக்குது நினைக்கிறேன். 4 2 டைம் இருக்குது. இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 4 2 டைம் தான், 2 டைம் எழுதிக்கணும். C, D வந்து எவ்வளோ கிடைக்குது? 4 கிடைக்குது. சரிங்களா? C, 4 கிடைக்குது. அடுத்து 5 2 டைம் இருக்குது. இது ஒரு டைம், இது ஒரு டைம். அப்போ 5ஓட வேல்யூஸ் என்ன? B, Cயா? B, C 5. அடுத்தது யார்? 5 வரும் E, F. அடுத்த 5 வரும் E, F. E, F. அது 5.
இப்போ பை வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது யாருக்குடா 6. 6 பார்த்தீங்கன்னா சி கமா எஃப். 6 சி கமா எஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா 7. 6 ஒரு டைம் தான் இருக்குது. 6 ஒரு டைம் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7. 7 யாரு? ஏ கமா எஃப். அப்போ அடுத்த வேலை என்ன பண்ணுறீங்க? 7 போட்டுக்கிறீங்க. ஏ கமா எஃப் அதை எழுதிக்கிறீங்க. அடுத்து என்ன நடக்குது? 7 எழுதிட்டீங்க. இப்போ இதில் எழுதிங்க டிக் பண்ணிட்டீங்க. 8 8 2 டைம் கிடைக்குது. 8 வந்து பி கமா எஃப். 8 யாரு? பி கமா எஃப்னு ஒன்று வருது. அடுத்து 8 வந்து டி கமா எஃப் வருது. டி கமா எஃப் வருது. அப்போ 8 2 டைம் எழுதிக்கிங்க. அப்போ என்னது? 8 8 ஒன்று வந்து பி கமா எஃப், இன்னொன்று வந்து டி கமா எஃப். பி கமா எஃப், டி கமா எஃப். அப்போ டோட்டலாக 10 எட்ஜஸ் எழுதிக்கலாம் பார்த்துங்க, இல்லைன்னா தப்பாயிடும். ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சு இது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 எட்ஜஸ் வந்துச்சு. இப்போ என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ், நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கண்டுபிடிச்சிங்க. ரெண்டாவது வந்து வெர்டெக்ஸ் பேர் எழுதிக்கிட்டு அதுக்கு வெயிட் எழுதுறீங்க. மூணாவது ஸ்டெப் வந்து அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டீங்க. மூணாவது ஸ்டெப்பு அசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டீங்க. சரி, நாலாவது ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க. ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். அசெண்டிங் ஆர்டரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அசெப்டடா ரிஜெக்டடா திரும்ப இதே டேபிள் திரும்ப என்ட்ரி பண்ணுறீங்க. S4 இதே என்ட்ரி பண்ணுறீங்க. அடிஷ்னலாக ஒரு காலம் வெர்டெக்ஸ் பேர். இதே டேபிள் தான் என்ட்ரி பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே பண்ணல. அடிஷ்னலாக ஒரு காலம் வெயிட்டு ஆக்ஷன். ஆக்ஷன்னா நம்ம அந்த எட்ஜஸ் வந்து எடுத்துக்கலாமா வேண்டாம் வர ஆக்ஷன். அப்படின்னு மீனிங் என்ன? க்ளோஸ்டு எட்ஜஸ் வரக்கூடாது, ஓப்பன் எட்ஜஸ் தான் வரணும். அப்போ தான் அது ட்ரீயாக ஃபார்ம் ஆகும். ட்ரீ ஆர் பேத். நம்ம ட்ரீ தான் கண்டுபிடிக்கிறோம், அது ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதனால் இதை எழுதிக்கிறீங்க. இப்போ வெர்டெக்ஸ் பேர் ஃபர்ஸ்ட் என்னது? இதை எழுதிங்க, அந்த வேல்யூ எழுதிங்க, அப்புறம் ஆக்ஷன் பார்க்கலாம். திரும்ப இதை எழுதிங்க. டி கமா இ எவ்வளவு? 2. அடுத்து என்னது? ஏ கமா பி இது எவ்வளவு? 3. அடுத்தது ஏ கமா இ 4. அடுத்தது சி கமா டி ஆல்சோ 4. ஸோ நெக்ஸ்ட்டு பி கமா சி எவ்வளோ இருக்குது? பி கமா சி இஸ் 5. பி கமா சி எழுதிட்டேன். அடுத்தது இ கமா எஃப். இ கமா எஃப். இ கமா எஃப் எவ்வளவு? ஆல்சோ 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி கமா எஃப். சி கமா எஃப் பார்த்தீங்கன்னா 6. அடுத்து ஏ கமா எஃப். ஏ கமா இ வந்துருச்சா? ஏ கமா இ நினைக்கிறது. இது வந்து ஏ கமா எஃப். ஏ கமா எஃப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. அடுத்து பி கமா எஃப். பி கமா எஃப். பி கமா எஃப்போட வேல்யூ 8. அடுத்து டி கமா எஃப், அதனோட வேல்யூ 8. நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? இல்லை டைரக்ட் கனெக்ஷன் தானே. ஓகே இருக்குது. இப்போ அடுத்தது என்ன இருக்குது? டி கமா எஃப். டி கமா எஃப்போட வேல்யூ எவ்வளோ கிடைக்குது? 8 கிடைக்குது. ஸோ ஓகே, திரும்ப ஏன் எழுதுனா இப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நோடு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நோடு என்ன கிடைக்குது? தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு எட்ஜஸ். இதுதான் மினிமம் வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் என்ன பண்ணிக்க போகிறோம்? செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஒன் மினிமம், அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கும்போது அதுக்கு கிராப் ட்ராப் பண்ணிக்கோங்க. கிராப் எப்படி ட்ராப் பண்ணுவீங்க? இப்போ டிக்கும் இக்கும் நம்மளுக்கு ஒரு வெர்டெக்ஸ் இருந்து அதுலேருந்து ஒரு எட்ஜஸ் கிடைக்குது. இப்போ டிஇயும் வெர்டெக்ஸ் அது கனெக்ட் பண்ணுற ஒரு எட்ஜஸ் இருக்குது. அதனோட வேல்யூ என்ன பண்ணிட்டேன்? அந்த எட்ஜ் ஆக்ஷன் ஃபார் எட்ஜ். எட்ஜ் வந்து ஸ்லைட் பண்ணுறோமா இல்லையா? அந்த எட்ஜ் கரெக்டாக வரும். ஏன்னா க்ளோஸ்டு பேத் கிடையாது, அதனால் வருது. ஸோ அடுத்த எட்ஜ் யார்? ஏ கமா பி. ஏ கமா பியும் நம்மளுக்கு எங்கே கனெக்ட் ஆகலை, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்? ஏ கமா பியும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஏ பியும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது யார்? ஏ கமா இ. இது செலக்ட் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணேன். ஏ கமா இ எதாவது சைக்கிள் வருதா? பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க? சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா இல்லையா பார்ப்போம் பாருங்க. அப்போ ஏ கமா இ கனெக்ட் பண்ணும்போது சைக்கிள் ஃபார்ம் ஆகுதா? சைக்கிள் ஃபார்ம் ஆகல. சரிங்களா? அப்போ ஏ ஆல்ரெடி டி இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறேன்? ஏவும் இயும் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏவும் இயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகல. எழுதும்போது இதனோட வேல்யூஸ் எழுதிருந்தால் மறந்துடுவோம். டிக்கு இக்கு வேல்யூ 2, ஏக்கு பி வேல்யூ 3, இதனோட வேல்யூ 4. சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன நடக்குது? 3 எழுதியாச்சு, ஏஇ எழுதியாச்சு.
அடுத்து என்னது சி கமா டி. சி கமா டிங்கிறது இங்கே சிங்கிற பாயிண்டே இல்லை. ஆனால் என்ன பண்ண போகிறேன், சிங்கிற பாயிண்ட் நோட் பண்ணிட்டு நல்லா பார்த்துங்க, சிங்கிற பாயிண்ட் நோட் பண்ணிட்டு சிக்கும் டிக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதனோட வேல்யூ 4, இது பிரச்சனை கிடையாது. சி கமா டியும் கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது யாரு, பி கமா சி. அப்போ பியும் சியும் லிங்க் பண்ண என்ன ஆகும், சைக்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே பி இருந்து இங்கே போச்சுன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம், பியும் சியும் லிங்க் பண்ணக்கூடாது, ஏன்னா சைக்கிள் ஃபார்ம் பண்ணாது. நம்ம பண்ணுறது என்னது, ஸ்பேனிங் ட்ரீ. ஸ்பேனிங் ட்ரீயோ இல்லை ஸ்பேனிங் ஷார்ட்டஸ்ட் பாத்துக்கோ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகும். சரியா? நம்ம பண்ணுறது வந்து ஸ்பேனிங் ட்ரீ, அதனால் கண்டிப்பாக சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது என்னாச்சு, இந்த எட்ஜஸ் வந்து எக்ஸிட் கிடையாது. இதுக்கு கனெக்ட் பண்ணுற எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. சரிங்களா? அடுத்து என்ன நடக்குது, அதனால வந்து இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட் வந்து ரிஜெக்டட். எந்த பாயிண்ட், பி கமா சிங்கிற எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு ரிஜெக்டட். ஏன்னா அது பண்ணுனா நம்மளுக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது, அதனால இது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சரி, அடுத்தது என்ன, இ கமா எஃப். இ கமா எஃப் என்னது 5. இ கமா எஃப் என்னது 5. அப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இ கமா எஃப்க்கு உனக்கு லிங்கே இல்லை, அதனால இ கமா எஃப்க்கு நான் போட்டுட்டேன். இது வந்து என்னது எஃப். சரி, அடுத்து என்னது, அடுத்து எது போட்டாலும் நமக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் முடிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? இதனோட வேல்யூ என்ன, இ கமா எஃப்போட வேல்யூ 5, அதனால இதை செலக்ட் பண்ணிட்டேன். மற்றது எது எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சி கமா எஃப் போட்டு 6. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்டு பேத் வராது. அதே மாதிரி ஏ கமா எஃப் போட்டாலும் ஒரு க்ளோஸ்டு வருது, அது க்ளோஸ்டு பேத் வரக்கூடாது. அடுத்து என்னது, பி கமா எஃப் போட்டாலும் க்ளோஸ்டு வரும். டி கமா எஃப் வந்து இங்கே ஒரு ஈங்கிற பாயிண்ட் இல்லாமல் டைரக்டா லிங்க் ஆகுது. டைரக்டா லிங்க் ஆனால் என்ன ஆகுது, ஒரு க்ளோஸ்டு பேத் வருது. ஒரு க்ளோஸ்டு பேத் உருவாகக்கூடாது. அப்போ வருதுன்னா நாம எடுத்துக்கூடாது. சரிங்களா? அப்போ மீதி இருக்கிற பாயிண்ட் என்ன ஆகுது, இதோட க்ளோஸ்டு. சரிங்களா? இதோட நம்மளோட டயக்ராம் அவுட்டு. சரிங்களா? இதோட அவுட்டு. மீதி இருக்கிற என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. இ கமா எஃப்போட க்ளோஸு, மற்ற என்னது 4 பாயிண்ட்டும், மீதி இருக்கிற 4 பாயிண்ட் என்ன ஆகும், ரிஜெக்டட். மீதி இருக்கிற 4 பாயிண்ட் என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆயிடும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்பேனிங் ட்ரீங்கிறாங்க. இது வந்து நான் நார்மலாக போட்டுருக்கிறேன், எது லிங்க் ஆகுது. பட் இதே கிராப் என்ன பண்ண போகிறோம், இந்த டயக்ராமில் எந்த வேடு இருக்குதோ அந்த வேடு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த டயக்ராம் பார்த்துங்க. இந்த டயக்ராமில் எப்படி இருக்குதோ, ஏ எங்கே இருக்குது, பி எங்கே இருக்குது, சி எங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது, இ எங்கே இருக்குதோ, நான் வந்து சும்மா ரப்பாக போட்டேன். எதுக்கு லிங்க் ஆகுதுன்னு சும்மா இந்த மாதிரி ரப்பாக போட்டுக்கிறேன். இந்த டயக்ராமை நம்மளுடைய மெயின் டயக்ராம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ட்ரா பண்ணணும். மெயின் டயக்ராம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணணும். சரிங்களா? அப்போ என்னாச்சு பாருங்க, மேபி நான் இங்கே ரீச் பண்ணுறேன். இந்த டேபிளுக்கு வந்து நான் இங்கே ரீச் பண்ணுறேன். ஏவும் பியும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சேஃப் தானே. அப்போ நம்ம கிடைச்சது என்ன டேபிள் கிடைச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஇ. அப்போ டிஇ எங்கே இருக்குது, டிஇன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாண்டாக இங்கே இருக்குது. அப்போ நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். டிஇ இங்கே வருது, அதனால் நான் டிஇ இங்கே எடுத்துக்கிறேன். இதான் வந்து டி, இது வந்து இ. என்னோட வேல்யூஸ் வந்து 2. டிஇ எடுத்தாச்சு. அடுத்த பாயிண்ட் என்ன, ஏபி. ஏபி எங்கே இருக்குது, இந்த கிராஃப் பார்க்கும்போது இப்படி ஸ்லாண்டாக வருது. அப்போ அந்த ஸ்லாண்டை எடுத்துக்கணும். ஏபிங்கிறது இந்த ஸ்லாண்டை எடுத்துக்கோங்க. அப்போ இது ஏ, இது வந்து பி. அப்போ இந்த ஸ்லாண்டை எடுக்கிறத நான் எடுத்துக்கிட்டேன், ஏபின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்னது, ஏஇ. அப்போ ஏஇ எங்கே இருக்குது, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போ அந்த கிராஃபுக்கு போகும்போது என்ன பண்ண போகிறேன், ஏஇங்கிற கிராஃபை வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஏஇ இருக்குது இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால, சாரி ஏஇ அங்கே இல்லை, கீழே தான் இருக்குது. ஆல்ரெடி இ ட்ரா பண்ணிக்கிறோமா. ஓகே, ஏஇ வந்து இது லிங்க் ஆகணும், இது 2 லிங்க் பண்ணிட்டேன். ஒவ்வொரு வேல்யூ எழுதிங்க. ஏபியோட வேல்யூ 3, ஏஇயோட வேல்யூ எழுது 5 எழுதிட்டேன். அடுத்த கிராஃப் என்னது, கீழே வாங்க. ஏஇ அக்செப்டட். ஏஇக்கு அப்புறம் சிடியும் அக்செப்டட். சிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகும், டிக்கு மேலே சி இருக்குதா, அப்போ இங்கே இருக்குது சி. அப்போ இதுக்கு லிங்க் பண்ணிட்டேன். என்னோட பாயிண்ட் எவ்வளவு 4, அப்போ சிடி லிங்க் பண்ணிட்டேன். அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குது, சிடிக்கு அப்புறம் பிசி ரிஜெக்டட், அதை விட்டுறலாம். அடுத்து இஎஃப். இஎஃப் வந்து அக்செப்டட். அப்போ இயும் எஃப்பும் அக்செப்டட்னு இருக்குது. இது இ, இது எஃப். அப்போ இஎஃப் அக்செப்டட்னா இந்த கிராஃபில் எங்கே இருக்கும், இங்கே இ, இங்கே எஃப் இருக்குது. சரிங்களா? இங்கே எஃப். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இந்த 6 வந்துச்சா பார்க்கணும். 1 2 3, இங்கே எஃப் போட விட்டேன், 4 5 6. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பேனிங் ட்ரீனா நம்மளுக்கு 6 வெர்டெக்ஸும் நம்மளுக்கு கவர் ஆகிருக்கணும். இந்த டயக்ராம் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஷார்ட்டஸ்ட் பேத் விட நம்மளுக்கு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீக்கு என்னாச்சு,
ஆல் வெர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணும்போது ஆல் வெர்டெக்ஸ் கவர் கரெக்டுங்களா? ஆல் வெர்டெக்ஸ் கவர்னாவே அதனோட மீனிங் என்ன? ஸ்பேனிங் கிராப். ஸ்பேனிங் கிராப் அது பேர் என்னது? ஸ்பேனிங் கிராப். அதே மாதிரி எதுவுமே க்ளோஸ்டு கிடையாது கரெக்டுங்களா? ஸ்பேனிங் கிராப் ஆஸ் சைக்கிள். ஆஸ் சைக்கிள் போது என்ன ஆகும்? இஸ் எ ட்ரீ. ஓகே, விச் இம்ப்ளைஸ் தட் இஸ் எ ஸ்பேனிங் ட்ரீ. ஸ்பேனிங் கிராப் தான் ஸ்பேனிங் ட்ரீ ஆகும். அது க்ளோஸ்டு டயக்ராம் எழுதும்போது therefore is called a spanning tree. அப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே க்ளோஸ் இல்லை. ஏ டு பி போயிடுச்சு, ஏ டு இ இருக்குது, எது க்ளோஸ் ஆகல. அதே மாதிரி பி டு இ கனெக்ட் ஆனால் க்ளோஸ் ஆகும். பட் இ டு எஃப் இருக்குது, இ டு டி இருக்குது, இ டு சி இருக்குது. அப்போ எல்லா வெர்டெக்ஸும் கவர் ஆகணும். நம்ம ரூல் படி என்னது? எல்லா வெர்டெக்ஸும் கவர் ஆகணும். ஒரு க்ளோஸ் டயக்ராம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இதுக்கு பேர் ஸ்பேனிங் ட்ரீ. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் ஆகிட்டு ஸ்பேனிங் ட்ரீ கிடைச்சிச்சு. சரி, இதுதான் நம்மளுடைய அல்காரத்தோட கான்செப்ட்மா. சரிங்களா? இன்னொரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் பார்த்துங்க. ஸ்டெப் 1ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா எத்தனை எட்ஜஸ்ன்னு கவுண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ அந்த 10 எட்ஜஸோட வெயிட் வேல்யூ எழுதுறீங்க. வெர்டெக்ஸ் பேர் போட்டு அது இது என்னது? வெர்டெக்ஸ் பேர் அல்லது எட்ஜஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். வெர்டெக்ஸ் பேர் மட்டும் இல்லை, எட்ஜஸ் கூட வச்சுக்கலாம். ஏன்னா எட்ஜஸோட வேல்யூ எழுத போகிறீங்க. அப்போ அந்த எட்ஜஸோட வெயிட்டோட வேல்யூ எழுதுறீங்க. சரிங்களா? இப்போ ஏ எடுத்துட்டு என்னென்ன வெர்டெக்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க, எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அதை லிங்க் பண்ணி மொத்தம் 10 எட்ஜஸோட வேல்யூ எழுதிக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப் இது. இந்த எட்ஜஸோட வெயிட்டோட வேல்யூ எழுத முடியும். தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுறீங்க? அசெண்டிங் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அசெண்டிங் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணாடி என்ன பண்ணுறீங்க? இது தேர்ட் ஸ்டெப் முடிச்சிட்டீங்க. தேர்ட் ஸ்டெப்ல வந்து ஃபோர்த் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஸ்டெப்ல என்ன நடக்குது? ஃபோர்த் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் எழுதுறத வந்து நாம என்ன பண்ண போகிறோம்? டயக்ராமாக ட்ரா பண்ண போகிறோம். டிஇ அதாவது ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் நம்மளுக்கு வெர்டெக்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த வெர்டெக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒரு டயக்ராம் ட்ரா பண்ண போகிறீங்க, கிராப். அந்த கிராப் ட்ரா பண்ணும்போது என்ன ரூல் சொல்கிறாங்க? க்ளோஸ்டு சைக்கிளாக க்ளோஸ்டு கிராப்பாக இருக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட், க்ளோஸ்டு கிராப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா இது கொடுத்ததே ட்ரீ, அதனால க்ளோஸ்டு கிராப்பாக தான் இருக்கணும். வேற எதுவும் இருக்கக்கூடாது. க்ளோஸ்டு கிராப்பாக இருக்கக்கூடாது, மற்றது இருக்கலாம். சரிங்களா? அதனால என்ன பண்ணுறோம்? அதை ஃபார்ம் பண்ணிட்டு ஒவ்வொரு லைனாக ட்ரா பண்ண வரேன். டிங்கிறது ஒரு லிங்க், மினிமம் வேல்யூ அதான் 2 எடுத்துட்டேன். ஏபி தனி லைன் எடுத்தாச்சு, ஏஇ தனி லைன் எடுத்தாச்சு, சிடி தனி லைன் எடுத்தாச்சு. பட் பிசி லிங்க் ஆகும்போது என்ன ஆகும்? பிசி லிங்க் ஆகும்போது சிடி கனெக்ட் ஆகிருக்கணும். இது ரெண்டு க்ளோஸ்ல ஆயிடும். சரிங்களா? இது ரெண்டு க்ளோஸ்ல ஆகுறதுனால தான் நம்ம எடுக்கிறது. இங்கே பார்க்கும்போது க்ளோஸ் ஆகுது, அதனால தான் வந்து நம்ம எடுக்கிற க்ளோஸ் டயக்ராம் இருக்கக்கூடாது. அதனால தான் பார்த்து இது ரிஜெக்டட் ஆயிடுச்சு. அடுத்தது ஒர்க் என்னது? இஎஃப் தனி எட்ஜஸ் இருக்குது, அதனால அதை ட்ரா பண்ணிட்டோம். மீதி இருக்கிற பாயிண்ட் எது போட்டாலும் நம்மளுக்கு என்ன வருது? க்ளோஸ்டு கர்வாக தான் வருது, அதாவது க்ளோஸ்டு கிராப்பாக தான் வருது. அப்போ அந்த க்ளோஸ்டு கிராப் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. அதை எல்லாமே நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ரிஜெக்ட் பண்ணிட்டு இது வந்து ரஃப் டயக்ராமாக ட்ரா பண்ணிட்டோம். ஏன்னா இது ரஃப் டயக்ராம், பேர் டயக்ராம் வந்து நம்ம அங்கே கிராப் எடுக்க தான் பார்க்க போகிறோம். இது ரஃப் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேர் டயக்ராம் ட்ரா பண்ணணும். நம்மளோட மெயின் கிராப் எப்படி இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் ரிசல்ட். ஒரு ஸ்பேனிங் ட்ரீனா இங்கே கிடைச்சது பார்த்தீங்களா? கொடுத்துருக்கிற கிராப்புக்கு வந்து ஒரு ஸ்பேனிங் ட்ரீ ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அத்தனை டேப் முடிச்சுட்டு இந்த கிராப் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்மளோட ஸ்பேனிங் ட்ரீ கம்ப்ளீட். சரியாம்மா? கிராப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. பட் எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து நம்ம கிராப் தகுந்த மாதிரி மாற்றி கம்ப்ளீட் பண்ணணும்.